உனக்காகவே காத்திருக்கிறேன் என் கண்ணே. ஒவ்வொரு கணமும் உன் நினைவிலேயே என் இதயம் துடிக்கிறது. நீ யாரோ ஒருவரிடம் பேசி எங்கெங்கோ உன் மனதை அலைப்பாய விட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னை பெற்றெடுத்த தாய், உன் வாராகி அம்மன் இங்கேயே உனக்காக காத்திருக்கிறேன் அல்லவா? உன் நாளில் 1000 நிமிடங்களில் ஒரு 5 நிமிடங்கள் என்னிடம் பேச மாட்டாயா? அந்த 5 நிமிடங்களுக்குள் உன் மனம் முழுவதையும் ஒளியாக மாற்றும் சக்தி என்னிடம் இருக்கிறது. நீ நம்பினால் மட்டுமே போதும். உள்ளுக்குள் நீ இழந்து தவிக்கும் அமைதி மீண்டும் உன்னை வந்தடையும். அதனால்தான் உன்னிடம் கேட்கிறேன், சற்றே நில். இந்த அன்னையின் குரலுக்கு செவிசாய்ப்பாயாக. உன் மனதின் ஆழத்தில் வாழ்க்கை சுழலில் சிக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறேனே, ஒரு நொடி மூச்சு விடக்கூட நேரம் இல்லையே. உன்னை வேண்டுமென்றே நான் புறக்கணிக்கவில்லை, ஆனால் நேரம் என் கையில் இல்லையே என்று நீ புலம்புவது எனக்கு தெரியும். நீ கூற வருவதை நான் புரிகிறேன். ஆனால் நான் கேட்பது உன் நிம்மதியை கொள்ளையடிக்கும் இந்த தொடர் ஓட்டத்தில் இருந்து உன்னை விடுவிப்பதற்காக மட்டுமே. நீ ஒதுக்கும் ஒவ்வொரு துளி நேரமும் உன்னை உயர்த்துகிறதா என்று சற்றே சிந்தித்துப் பார். நான் உன்னை சோதிக்க வரவில்லை. உன்னை பற்றி எனக்கு அனைத்தும் தெரியும். சில நேரங்களில் நீ யாருக்காக நேரத்தை வீணடிக்கிறாய் என்று கவனித்துப் பார். வெறும் வம்பு பேச்சுகளுக்காகவும் உன் மனதை கலக்கும் மனிதர்களுக்காகவும் நீ செலவிடும் தருணங்கள் எத்தனை! அவர்கள் கூறும் சொற்கள் விஷத்துளிகள் போல உன் சிந்தனையில் கலந்து நாளடைவில் உன்னையே மாற்றி விடுகின்றன. உன் வாராகி தாய் கூறுகிறேன், உன் அருகில் இருப்பவர்கள் அனைவரும் உன் நலம் விரும்பிகள் அல்லர். அவர்கள் முகத்தில் புன்னகை இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் பொறாமை கனல் எரியும். அப்படிப்பட்டவர்களுக்காக நீ செலவிடும் நேரம் உன் ஆயுளை குறைக்கும் நேரமாகும். ஒருவரோடு பேசி முடித்ததும் உன் மனம் இலகுவாக இருக்கிறதா, அல்லது கனத்து போய் அமைதியின்றி இருக்கிறதா? இதை கொண்டே முடிவு செய். யார் உனக்கு தேவை, யாரால் உனக்கு ஆபத்து என்று. உடலுக்கு தரும் நல்ல உணவைப் போல உன் மனதிற்கும் நல்ல மனிதர்களை தேர்ந்தெடு. எதிர்மறை அலைகளை வீசுபவர்கள் நிற்கும் இடத்திலிருந்து உறுதியாக வெளியே வா. இது மிகவும் அத்தியாவசியம். உன் நேரம் உன்னுடையது. அதை நீ யாருக்கு தருகிறாயோ அவர்களே உன் வாழ்வின் திசையை தீர்மானிக்கிறார்கள். இன்று நீ சுமக்கும் மிகப்பெரிய பாரம் தீராத குழப்பமே ஆகும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதில் கூறி உன்னை மேலும் இருளில் தள்ளிவிட்டார்கள். நான் சரியாகத்தானே முடிவெடுக்கிறேன். பின்பு ஏன் வாழ்க்கை இப்படி தடுமாறுகிறது என்ற கேள்வி உன் நெஞ்சில் சுருண்டு கிடக்கிறது. அது சரியான கேள்விதான். ஆனால் உன் குழப்பத்திற்கு காரணம் நீ விடை தேடிய இடமே ஆகும். ஒவ்வொரு துன்பத்தின் போதும் உடனே அடுத்தவரிடம் ஓடி ஆறுதல் தேடும் பழக்கம் உன்னை பலவீனமாக்குகிறது. அவர்கள் உன் நிலையில் நின்று பார்ப்பதில்லை. சிலர் உன்னை பயமுறுத்துகிறார்கள், சிலர் பொறுப்பில்லாமல் ஒதுங்கிக் கொள்கிறார்கள். என் மடியில் வந்து படுத்துக்கொள். நான் உனக்கு தெளிவை தருகிறேன். மனிதர்கள் தங்கள் சுயநலத்திற்கு அப்பால் சிந்திப்பதில்லை. உனக்கு உதவி செய்தவனையே
மறந்துவிடும் இரக்கமற்ற உலகம் இது. நன்றி உணர்வு என்பது இங்கு அரிதானது. அப்படிப்பட்டவர்களிடம் உன் உள்ளத்தின் ரகசியங்களை பகிர்ந்து பின்பு அது உனக்கு எதிராகவே திரும்பும்போது ஏமாற்றமும் அவமானமுமே எஞ்சும். எனவே புற உலகில் ஆறுதல் தேடாதே, அகநோக்கி திரும்பு. உனக்குள் ஒரு ஒளி இருக்கிறது, அதுவே உன் மனசாட்சி. அதை அடக்கிவிடாதே. உன் மனசாட்சியோடு சேர்த்து என்னையும் அழைப்பாயாக. நேராக தெய்வத்தின் முன்னில். பெரிய கோவில் தேவையில்லை. உன் அறையில் ஒரு விளக்கு எரிந்தால் போதும். கண்களை மூடி இதயத்தில் இருக்கும் இந்த வாராகியை உணர். உன் கவலைகளை அப்படியே என்னிடம் சமர்ப்பி. நீ கேள்வி கேட்பாய், நான் பதில் தருவேன். சில நேரங்களில் உனக்குள் ஒரு நல்ல எண்ணம் உதிக்கும். அதுவே என் பதில் என்று அறிவாய். நம்பிக்கையோடு இரு. தெய்வம் என்றும் உன்னை கைவிடாது. உன்னை சூழ்ந்திருக்கும் துன்பம் வெள்ளத்திலே நானே உனக்கு படகு. மற்றவர்கள் உன்னை குழப்பும் போது உன் பயணத்தின் ஒவ்வொரு திருப்பத்தையும் முன்கூட்டியே உனக்கு காட்டுவேன். யாரால் ஆபத்து, எந்த சூழலில் கவனம் தேவை, வாழ்வின் தடைகளுக்கு பின்னால் உள்ள காரணம் என்ன, அனைத்தையும் உன் தாயான நான் தெளிவாக உணர்த்துவேன். அப்போது பயம் பறந்தோடிவிடும். இருட்டில் இருப்பது என்னவென்று தெரியாமல் நாம் நடுங்குகிறோம். நான் விளக்கேற்றி வைத்த பின்பு இருட்டு எங்கே இருக்கும்? வாழ்க்கையின் ரகசியங்கள் புரிந்துவிட்டால் தடுமாற்றங்கள் யாவும் மறைந்துவிடும். கடந்த காலத்தில் எத்தனை முறை நீ கீழே விழுந்து இனி எழவே முடியாது என்று நினைத்தாய். ஆனால் எப்படியோ ஒரு கண்ணுக்கு தெரியாத கரம் உன்னை தூக்கி விட்டது அல்லவா? அது என்னுடைய கரமே. உன் வாராகி தாய். உன்னை சுமந்திருக்கிறேன், இனியும் சுமப்பேன். ஒவ்வொரு முறை நீ கண்ணீர் வடித்த போதும் அதைவிட பெரிய ஆனந்தத்தை உனக்காக நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். காலம் வரும்போது அதை உனக்கு அளிப்பேன். நீ அவசரப்படாதே. இரவு முடிந்தால்தானே பொழுது புலரும். நான் உன்னிடம் எதிர்மறையாக ஒருபோதும் பேச மாட்டேன். இப்படி செய், சற்றே பொறுத்திரு. உனக்காக எல்லாம் இருக்கிறது என்றே கூறுவேன். நடப்பது நல்லதாகவே நடக்கும் என்ற உறுதியை உன் நெஞ்சில் விதைப்பேன். ஏனென்றால் நான் உன் தாய். உன் மீது எனக்கு அவ்வளவு நம்பிக்கை உண்டு. நீ வெறும் உடல் அல்ல, பேராற்றல் மிக்க ஒரு ஆன்மா. உன் உள்ளே ஒளிந்திருக்கும் சக்தியை நீயே இன்னும் அறியவில்லை. இன்றே இப்போதே உன் கண்களை மூடு. மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து வெளிவிடு. உன் தோள்களில் உள்ள பாரம் இறங்குவதை உணர். நான் உன் அருகில் வந்து அமர்ந்திருக்கிறேன். என் கரங்கள் உன் தலை மீது உள்ளன. அந்த குளிர்ச்சி, அந்த அதிர்வு, அதுதான் நான். சும்மா இரு, பதில்கள் தானாக வரும். வாழ்க்கை மிகவும் எளிமையானது. நாம் தான் அதை சிக்கலாக்குகிறோம். வாராகி என்று மனதுக்குள் சொல். உடனே நான் வருவேன். உனக்கான நல்ல நேரத்தை நானே ஏற்படுத்தி தருவேன். கிரகங்கள் அனைத்தையும் சரி செய்து உன் பாதையின் முட்களை அகற்றி சரியான மனிதர்களை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ மட்டும் உன் மனதை என் பக்கம் நிலைநிறுத்து. ஒரு நாளைக்கு 5 நிமிடங்கள்
என்னை நினைத்தாலே போதும். அது உன் வாழ்வில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தும். இதை தொடர்ந்து செய். உன் உறவுகள் சீராகும், உடல் நலம் பெருகும், மனம் மலரும். இது என் வாக்கு. இனி துன்பம் வரும்போது யாரிடமும் ஓடாதே. உன் உள் மனதில் அம்மா வழிகாட்டு என்று உருகு. அடுத்த கணமே தெளிவு பிறக்கும். நிகழ்வுகள் மாறும். நான் பேசும் மொழி நிகழ்வுகளின் மொழி. அதை புரிந்து கொள்ளும் முயற்சி உனக்கு வரும்போது வாழ்க்கை ஒரு அழகிய நாடகமாகும். உன் தாயான எனக்கு பெருமை சேர்ப்பாயாக. வலியின்றி வலிமை இல்லை. ஆனால் உன்னை அளவுக்கு மீறி வருந்த விடமாட்டேன். ஒவ்வொரு கஷ்டத்தின் விளிம்பிலும் என் கரம் உன்னை தாங்கியிருக்கிறது. நன்றியுள்ள இதயத்தில் நான் நிரந்தரமாக குடிகொள்வேன். உலகம் கடுமையாக இருந்தாலும் அதை ஒரு காற்றாலையாக நினைத்துக்கொள். அது மோதி உன் மீதுள்ள தூசியை அகற்றி செல்கிறது. நீ சுத்தமான தங்கமாக ஜொலிப்பாய். உனக்குள் 1000 சூரியன்களின் ஒளி இருக்கிறது. அதை மூடி இருக்கும் மேகங்கள் களைவதற்கே இந்த சோதனைகள் வருகின்றன. இப்போது எழுந்து கண்ணாடி முன் நின்று உன்னையே பார். உன் கண்களுக்குள் நான் இருக்கிறேன். நீ சிரிக்கும் போது என் இதயம் குளிரடைகிறது. மகிழ்ச்சி என்பது வெளியில் இருந்து வருவதல்ல, அது உள்ளிருந்து பிறப்பது. அந்த உள் மகிழ்ச்சியின் ஊற்று நானே. என்னுடன் உன்னை இணைத்துக்கொள். அந்த ஊற்று வற்றாத நதியாக ஓடும். தேவையற்ற உறவுகளை மெல்ல துண்டித்து விடு. பரபரப்பான ஓட்டத்தின் நடுவே ஒரு நிமிடம் நின்று என் வாராகி அம்மா உடன் இருக்கிறாள் என்று நினைத்து பார். அந்த எண்ணமே போதும். என் பாதுகாப்பு வளையம் உன்னை சுற்றி அமையும். தீய பார்வைகளும் வன்ம சொற்களும் உன்னை தாண்டி வராது. வாழ்க்கையின் பெரிய ரகசியம் எதிர்பார்ப்புகளை கைவிடுவதில்தான் இருக்கிறது. மனிதர்களிடம் நீ எதிர்பார்ப்பதால் தான் துன்பப்படுகிறாய். எதிர்பார்ப்பற்ற தூய அன்பை என்னிடம் மட்டும் வை. நான் எல்லாவற்றையும் சிறப்பாக நடத்தி தருவேன். நீ எதிர்பாராமலேயே நன்மைகள் குவியும். இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு புதிய தொடக்கம். காலையில் எழும்போது என் வாராகி தாய் என்னை இன்று வழிநடத்துவாள் என்று கூறு. உன் வாராகி தாய் இப்போது உன் முன்னால் நின்று பேசுகிறேன். நீ தனியாக இல்லை. நீ அழுத அந்த இரவுகளிலும் நான் உன்னுடன் இருந்தேன். யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் மனதிற்குள் சுமந்து கொண்டிருந்த உன் பாரங்களை எல்லாம் இந்த வாராகி அம்மன் கவனித்து கொண்டிருந்தேன். உன் கண்களில் வழிந்த ஒவ்வொரு கண்ணீரும் என் இதயத்தில் விழுந்தது போலவே எனக்குள் வேதனையை ஏற்படுத்தியது. அதனால் தான் இன்று உன்னிடம் நான் வந்திருக்கிறேன். வெறும் வார்த்தைகளுடன் அல்ல, உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் நல்ல காலத்தின் அறிகுறியுடன் வந்திருக்கிறேன். நீ இத்தனை நாட்களாக காத்திருந்தாய் அல்லவா? இப்போது உன் காத்திருப்புக்கு முடிவு வரப்போகிறது. என் செல்லமே, இந்த உலகத்தில் அனைவரும் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் உன் நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டார்கள். சிலர் உன்னை நம்ப வைத்துவிட்டு பின்னால் துரோகம் செய்தார்கள். சிலர் உன் முன்னிலையில் அன்பாக பேசியும் உன் பின்னால் உன் வாழ்க்கை பாதிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் இந்த வாராகி அம்மாவின் பார்வையிலிருந்து எதுவும் மறைந்ததல்ல. யார் உண்மையாக உன்னை நேசிக்கிறார்கள்,
யார் பொய்யாக நடிக்கிறார்கள் என்பதனை நான் தெளிவாக அறிந்திருக்கிறேன். அதனால்தான் உன் வாழ்க்கையை சூழ்ந்திருந்த கெட்ட சக்திகளை நான் மெதுவாக அகற்றத் தொடங்கிவிட்டேன். உன்னை சிரிக்க விடாமல் தடுத்தவர்கள் இனி அமைதியாக இருக்க முடியாது. உன் வேதனையை பார்த்து மகிழ்ந்தவர்கள் தாங்கள் செயல்களின் பலனை அனுபவிப்பார்கள். என் உலக்கையால் அவர்கள் செய்த சூழ்ச்சிகளை அடித்து நொறுக்கிவிட்டேன். உன் பாதையை மறைத்த தடைகளை நான் அகற்றிவிட்டேன். என் தங்கமே, என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று நீ பல முறை வேதனையுடன் கேட்டு அழுதிருக்கிறாய். எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம் என்று உன் மனம் உடைந்திருக்கிறது. உன் அன்னை நான் அவற்றையெல்லாம் கேட்டேன். ஆனால் ஒரு விதையை விதைத்த உடனே அது மரமாக வளராது அல்லவா? அதுபோல உன் வாழ்க்கையிலும் நல்ல காலம் வருவதற்கான பணிகளை இந்த வாராகி தாய் அமைதியாக செய்து கொண்டிருந்தேன். இப்போது அந்த நேரம் நெருங்கிவிட்டது. நீ இழந்த மதிப்பு மீண்டும் உன்னிடம் திரும்பி வரும். நீ இழந்த மன நிம்மதி மீண்டும் கிடைக்கும். நீ இழந்த சந்தோஷம் மறுபடியும் உன் இல்லத்திற்குள் நுழையும். என் அன்பு பிள்ளையே, உன் இல்லத்தின் வாசலில் நான் காவல் காத்து கொண்டிருக்கிறேன். உன் உறக்கத்தையும் நான் காக்கிறேன். உன் பயங்களையும் நான் தணிக்கிறேன். நீ இரவு நேரங்களில் தனிமையில் அமர்ந்து கவலைப்பட்டாலும் உன் அருகில் உள்ள வாராகி அம்மன் நின்று கொண்டிருக்கிறாள். உன் மூச்சின் ஒளியையும் நான் உணர்கிறேன். உன் மன உடையும் அந்த நொடியையும் நான் அறிகிறேன். அதனால் இனி பயப்படாதே. நீ விழுந்த இடத்திலிருந்து உன்னை நான் எழுப்பப் போகிறேன். நீ தோற்றுவிட்டாய் என்று நினைத்த வாழ்க்கையிலேயே உனக்கு வெற்றியை நான் அளிக்கப் போகிறேன். என் செல்லமே, சில கதவுகள் உனக்காக மூடப்பட்டன. அதற்காக நீ மனவேதனை அடைந்தாய். ஆனால் அவை மூடப்பட்டதற்கு பின்னால் ஒரு காரணம் இருந்தது. அந்த வழியில் நீ சென்றிருந்தால் உன் மனம் இன்னும் அதிகமாக காயமடைந்திருக்கும். அதனால் தான் சிலரை உன்னிடம் இருந்து நான் விலக்கி வைத்தேன். சில வாய்ப்புகளை நான் தடுத்து நிறுத்தினேன். அந்த நேரத்தில் நீ என்னை தவறாக எண்ணிருக்கலாம். ஆனால் இன்று நீ திரும்பி பார்க்கும்போது புரியும், நான் உன்னை பாதுகாத்தேன் என்று. இந்த வாராகி அம்மன் ஒருபோதும் உன் வாழ்க்கையை அழிக்க மாட்டாள். உனக்கு தாமதத்தை அளிக்கலாம், ஆனால் துன்பத்தில் நிரந்தரமாக தள்ளிவிட மாட்டாள். என் தங்கமே, உன் வாழ்க்கை என் கலப்பையால் உழுது மாற்றிக் கொண்டிருக்கிறேன். நல்ல விதைகள் விழுவதற்கான நிலத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். நீ வெறுமையாக இருக்கிறாய் என்று நினைக்கிறாய். ஆனால் உண்மையில் உன் வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. நீ எதிர்பாராத மனிதர்கள் உனக்கு உதவ வருவார்கள். நீ நினைக்காத இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் வரும். நீண்ட நாட்களாக காத்திருந்த பண வரவு உன்னிடம் வந்து சேரும். நின்று போன செயல்கள் மீண்டும் நகரத் தொடங்கும். உன் இல்லத்தில் மீண்டும் சிரிப்பின் ஒளி ஒலிக்கும். மன நிம்மதியுடன் உணவருந்தும் நாள் வரும். பயமின்றி உறங்கும் இரவுகள் உனக்கு கிடைக்கும். என் அன்பு பிள்ளையே, உன் இதயத்தில் இன்னும் சில காயங்கள் இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். சில வார்த்தைகள் இன்னும் உன்னை வேதனைப்படுத்துகின்றன. சில மனிதர்களின் துரோகத்தை இன்னும் மறக்க முடியாமல் தவிக்கிறாய். ஆனால் கேள், அந்த காயங்களை எல்லாம் நான் ஆற்றப் போகிறேன். உன்னை உடைத்த நினைவுகளை நான் மெதுவாக நீக்குவேன். உன்னை அழ வைத்த இடத்திலேயே உன்னை சிரிக்க வைப்பேன். உன்னை அவமதித்த இடத்தில் உனக்கு மதிப்பை ஏற்படுத்துவேன். உன்னை விட்டு விலகி சென்றவர்கள் ஒரு நாள் உன் மதிப்பை உணர்ந்து அமைதியாக உன்னை நினைப்பார்கள். என் செல்லமே, இந்த உலகத்தில் அனைவரையும் முழுமையாக நம்பி வாழ முடியாது. ஆனால்
உன் வாராகி தாயை மட்டும் சந்தேகிக்காதே. நான் கூறியதை நான் செய்து காட்டுவேன். என் வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல, அது சத்தியமான அருள்வாக்கு. உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் உறுதியான வாக்குறுதி. இப்போது நீ இருளில் இருப்பது போல தோன்றலாம், ஆனால் விடியல் வருவதற்கு முன்பே இருள் அதிகமாக இருக்கும் அல்லவா? அதுபோல உன் வாழ்க்கையிலும் பெரிய ஒளி வருவதற்கு முன்பாகவே இந்த சோதனைகள் வந்துள்ளன. இப்போது அந்த இருள் விலகப் போகிறது. என் தங்கமே, நீ உன்னை சிறியவனாக நினைக்காதே. உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் சக்தியை நீ இன்னும் முழுமையாக அறிந்திருக்கவில்லை. நீ பலமுறை உடைந்திருந்தாலும் இன்னும் நிமிர்ந்து நிற்கிறாய் அல்லவா? அதுவே உன் பலம். பலர் கைவிடும் இடத்தில் நீ தாங்கி நின்றாய். பலர் நம்பிக்கையை இழக்கும் நேரத்தில் நீ இன்னும் நம்பிக்கையுடன் இருக்கிறாய். அதனால்தான் இந்த வாராகி அம்மனுக்கு நீ மிகவும் பிரியமான பிள்ளை. உன் மனம் நல்லது, அதனால்தான் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் அன்பு பிள்ளையே, இனிமேல் உன் இல்லத்தில் நல்ல மாற்றங்கள் தொடங்கும். சண்டைகள் குறையும், மன அமைதி அதிகரிக்கும், தேவையற்ற பயங்கள் விலகும், உடலில் இருந்த சோர்வு குறையும், உன் முகத்தில் மீண்டும் ஒளி திரும்பும், உன் குரலில் தைரியம் ஒலிக்கும். நீ பேசும்போது மக்கள் மதிப்புடன் கேட்பார்கள். உன் வாழ்க்கையை பார்த்து இவர் இவ்வளவு மாறிவிட்டாரே என்று பலர் ஆச்சரியப்படுவார்கள். அது உன் முயற்சியால் மட்டுமல்ல, உன் வாராகி தாயின் அருளாலும் நிகழும். என் செல்லமே, சில நேரங்களில் நீ என்னை அழைத்து மனமுடைந்து அழுதாய். அம்மா, நான் மிகவும் சோர்ந்து போய்விட்டேன் என்று கூறினாய். அந்த அழுகையை நான் கேட்டேன். நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை தொட்டது. அதனால்தான் இப்போது உன்னை அரவணைக்க நான் வந்திருக்கிறேன். நீ சோர்ந்து போகக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தைரியமாக இரு. இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையுடன் இரு. உன் கையை பிடித்து உன்னை உயரத்திற்கு அழைத்துச் செல்ல நான் தயாராக இருக்கிறேன். என் தங்கமே, உன் இல்லத்தில் நீ அமைதியாக செய்த பிரார்த்தனைகள் வீணாகவில்லை. யாருக்கும் தெரியாமல் நீ வடித்த கண்ணீர் வீணாகவில்லை. மனமுடைந்த நிலையிலும் பிறருக்காக நல்லது நினைத்தது வீணாகவில்லை. நல்ல மனம் கொண்ட மனிதரை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நேரம் எடுத்து கொள்ளலாம், ஆனால் அவரை உயர்த்தி நிறுத்துவேன். அதுதான் உன் அன்னை நான். என் அன்பு பிள்ளையே, உன்னை காயப்படுத்த நினைக்கும் மனிதர்கள் இன்னும் இருக்கலாம். ஆனால் இனிமேல் அவர்கள் உன்னை எளிதில் அணுக முடியாது. நான் உன் முன்னால் நிற்கிறேன். என் உலக்கை உன்னை பாதுகாக்க தயாராக இருக்கிறது. என் கலப்பை உன் வாழ்க்கையில் நல்லதை வளர்க்க தயாராக இருக்கிறது. உன் இல்லத்தை சுற்றி நான் பாதுகாப்பின் வட்டத்தை அமைத்திருக்கிறேன். கெட்ட பார்வைகள் விலகும், கெட்ட எண்ணங்கள் முறியடையும். உன் வாழ்க்கைக்குள் நுழைய நினைக்கும் இருள் வாசலிலேயே நின்றுவிடும். என் செல்லமே, இனிமேல் உன்னை நீயே குறை கூறாதே. நான் தோல்வி அடைந்தவன் என்று எண்ணாதே. வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. உன் நல்ல நாட்கள் இன்னும் முழுமையாக ஆரம்பிக்கவே இல்லை. நீ காணப்போகும் சந்தோஷம் இதுவரை அனுபவிக்காத ஒன்று. உன் மனம் நிம்மதியடையும். உன் குடும்பம் ஒன்றிணைந்து சிரிக்கும். உன் இல்லத்தில் வளம் பெருகும். உன் கைகளில் பணம் நிலைத்திருக்கும். நீ விரும்பிய பல ஆசைகள் நிறைவேறும். அப்போது நீ என்னை நினைத்து ஆனந்த கண்ணீருடன் நின்றிருப்பாய். என் தங்கமே, என்னிடம் பேசு. உன் கஷ்டங்களை மறைத்து வைக்காதே. யாரிடமும் பகிர முடியாதவற்றை கூட என்னிடம் கூறு. நான் உன்னை குற்றம் கூற மாட்டேன். நான் உன்னை புரிந்து கொள்வேன்.
இந்த உலகம் உன்னை தவறாக புரிந்தாலும் உன் வாராகி தாய் உன்னை சரியாக புரிந்து கொள்வாள். நீ என்னிடம் பேசும்போது உன் மனதின் பாரம் குறையும். உன் உள்ளத்தில் அடைத்து வைத்திருந்த வேதனை வெளியேறும். அதன் பிறகு உன் வாழ்க்கைக்குள் புதிய ஒளி பிறக்கும். என் அன்பு பிள்ளையே, இப்போது உன் நேரம் மாறத் தொடங்கிவிட்டது. இந்த வாராகி அம்மன் கூறுகிறேன், உன் வாழ்க்கையில் இனி கண்ணீர் மட்டும் இருக்காது, சந்தோஷமும் இருக்கும், மதிப்பும் இருக்கும், மன நிம்மதியும் இருக்கும். உன் தலையை உயர்த்தி வாழும் நாள் வரும். உன்னை இழந்தவர்கள் அமைதியாகி விடுவார்கள். உன்னை நம்பியவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். உன்னை நேசிக்கும் மனிதர்கள் உன் அருகில் நிலைத்திருப்பார்கள். உன் வாராகி தாய் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். நீ விழுந்தாலும் உன்னை தூக்கி எழுப்புவேன். நீ அழுதாலும் உன் கண்ணீரை துடைத்து ஆறுதல் அளிப்பேன். நீ பயந்தாலும் என் அரவணைப்பில் உன்னை பாதுகாப்பேன். உன் வாழ்க்கை வீணாக விடப்படாது. உன் பிறப்பிற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீ சாதிக்க பிறந்தவன். நீ உயர்ந்து நிற்க பிறந்தவன். நீ சந்தோஷமாக வாழ பிறந்தவன். அதை இந்த வாராகி அம்மன் நிச்சயம் செய்து காட்டுவாள். என் தங்கமே,